ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? கன்னடா சீதையப்பா செஞ்ச மகிமையை பத்தி நான் போன முறை போட்டிருந்தேன். அதுக்காக எல்லாரும் பார்த்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கனடாவில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கனடாவில் உள்ளவங்க பார்த்தது. எனக்கு அப்பா தான் இந்த மகிமையை செஞ்சிருந்தார். அதுதான் பாபா கனடா சீரடியப்பா என்னை கூப்பிட்டு, அதுவும் பாபா டிவோட்டி மூலம் என்னை பத்தி அங்க சொல்ல வச்சு, நான் அவங்களுக்கு சொல்ல போய், ஏய் பாபா எனக்கு என் கூட இருக்காரு, எனக்கு நிறைய மகிமை செஞ்சிருக்காரு, யூடியூப்ல போறத அவங்க கிட்ட சொல்லி இருந்தேன். அதனாலதானே என்னமோ அப்பா எல்லாரையும் பார்க்க வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நன்றிமா, நன்றி. எங்க என்று சொல்லி அந்த இடம், அது மாக்கம் ரோட்ல இருக்கிற சீரடி சாய் பாபா கோயில். அங்கதான் இந்த மகிமை நடந்தது. அவர் தான் எனக்கு மகிமை செஞ்சார். ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏற்கனவே எல்லா எபிசோட்ல சொல்லியிருக்கேம்மா. மறுபடி சொல்ல இந்த எபிசோடு லாங் ஆயிடும், அதனாலதான் சொல்லல. சரியா? 1, 2, 3வது எபிசோடா இருக்கணும் இது. இப்போ இந்த வருஷம் நான் போனப்போ நடந்தது. அப்பா செய்வார், இனியும் செய்வார். நான் அங்க போறப்போ நான் உங்களுக்கு போடுவேன் நிச்சயமா. ஆனா போட்டோ எடுக்கல, அது அப்பாதான் செய்யறாரு இல்லையா, என்ன வழி நடத்துறாரு இல்லையா, ஏதோ நல்லதுக்காகத்தான். நான் உங்களுக்கு அதுக்கு முதல் எபிசோட் போட்டது என் மகனுக்காக அப்பா முருகனை கூப்பிட்டு இருந்தார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி இருந்தேன். முருகன் முகத்துல சந்தோஷம் இல்லை, அவர் மாதிரி தான் இருந்தார். முருகன் எப்பவும் சிரிச்சபடி இருப்பார் இல்லையா, அந்த குழந்தை முருகன். ஆனா அவர் சிரிப்பே இல்லாம இருந்தார். அது என்னத்துக்குங்கிறத அப்பா எனக்கு பின்னாடிதான் உணர்த்தினார். எது நடக்கணுமோ அது நடந்தே ஆகணும் இல்லையா. அது அது என்ன சொல்றது, இயற்கையின் நியதி இல்லையா. நாங்க செஞ்ச கர்மாவை நாங்க தான் அனுபவிச்சாகணும். அப்பா அதுல எங்களுக்கு குறைவாவே தருவார், மிச்சத்தை அவர் எடுத்துப்பார், எங்களுக்காக அவர் செய்வார் இல்லையா. குருமார்கள் எல்லாரும், அப்பா மட்டும் இல்ல, குருமார்கள் எல்லாரும் செய்வாங்க. அது யாருடைய குருவோ, யாருக்கு பாபா குருவா இருக்கிறாரோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சுவாங்க. ஏண்டா உடனே அப்பா வந்துருவார். அதுதான் அப்பாவோட அன்பு நிறைஞ்ச அந்த பாபா. அவரை புரிஞ்சு கொள்ளுங்க, நிச்சயமா எல்லாருக்கும் அப்பா உதவி செய்வார். அப்பாவோட அன்புல மூழ்குங்க, முழு நம்பிக்கை வைங்க, பொறுமையா இருங்கம்மா. இது நடந்தாலும் அப்பா பார்த்துப்பார். இதுவும் கடந்து போகும் இல்லையா, அது மாதிரி எல்லாமே சரியாகும். பாபா கூட இருப்பார், கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். சரியாம்மா? என்னென்ன தெய்வத்திட்ட எப்படி எங்களுடைய வேண்டுதல்கள் போய் சேரணுமோ அது மாதிரி போய் சேர வைப்பார். நிச்சயமா அது நடக்கும். இப்போ என்னாச்சுன்னா 29ஆம் தேதி, அது 28ஆம் தேதி நடந்ததுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் கனடா போறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டு போனது. 29ஆம் தேதி காலையில 28ஆம் தேதியா இருக்கணும். என் தங்கச்சி 28 27 தெரியல, எனக்கு ஒரு இதொன்று அனுப்பியிருந்தா, ஒரு போட்டோ அனுப்பியிருந்தா. அதை பத்தி எனக்கு சொல்லியிருந்தா, இந்த ஒரு பூஜை செய்யுங்க 29ஆம் தேதி காலையில செய்யறது நல்லது, பாத பூஜை அப்படிங்கிறது அன்றைய நாள் நல்லது. தனக்கு பாபா டிவோட்டி சார் அனுப்பி இருந்தது. அது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்கான்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் பாபா எனக்கு செஞ்ச மகிமையை பத்தி. அவகிட்ட நான் பேசியிருந்தேன்னு அவ எல்லாமே சொல்லியிருந்தா. அப்போ நான் சொல்லியிருந்தேன், என்னமோ தெரியல, திருவடி பூஜை செய்யுன்னு அப்பா எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. என்னத்துக்குன்னு தெரியல, ஆனா என் மனசுல தோணுது, அது செஞ்சேன். அப்பாவோட திருவடி எனக்கு கிடைச்சு, நான் உங்களுக்கு ஏற்கனவே எபிசோட்ல சொல்லியிருக்கணும். அதுக்கு பாருங்க, என்ன பூவை வாங்க வச்சு, அந்த ஒரு வெள்ளைப்பூவை, உங்களுக்கு தெரியும், பழம் வாங்க போன இடத்துல வெள்ளைப்பூ என்ன வாங்க வச்சார், எதுக்குங்கிறத பாருங்க. அதுல அதுக்கு முதல் நாள் நான் பூ எடுக்க அதுல இருந்து ஒரு பூ எடுத்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா சொல்லி, அந்த பூவை எடுத்து வைக்கப்போ அதோட மொட்டு வந்துருச்சு. அப்ப ஒரு மொட்டு வந்துச்சுது. சரி, என்னப்பா மொட்டு வந்துருச்சே, மரத்துல இருந்தா பூத்திருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு, சரி அப்பா ஏதோ செய்யறாருன்னு அதுல பாதத்துல வச்சேன். அந்த பூ அது திருப்பி மறுபடி பார்த்தப்போ அது பூத்து இருந்துச்சு. இது பாபாவோட ஒரு மிராக்கிள் தாமா, எனக்கு அதை உணர வச்சிருக்கார். அது என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு அப்பாக்கு பாத பூஜை செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 108 நாம மந்திரம் அப்பாக்கு சொல்லியே அந்த பாதத்துல பூக்கள் வைக்கணும், 108 பூக்கள் வைக்கணுங்கிற ஆசை என் மனசுல இருந்துச்சு.
என்னோட நீண்ட நாள் ஆசை அது. அதுல வந்து இப்ப குளிர் டைம் இல்லையா, அப்போ சம்மர் டைம் வரட்டும். சம்மர் டைம் வந்ததும் எங்களோட வீட்டு கார்டன்ல பூக்கும் இல்லையா, அந்த பூக்கள் எடுத்து 108 பூ எடுத்து அப்பாவுக்கு பாத பூஜை செய்யும் போது அந்த அப்பாவோட நாம மந்திரத்தை 108 நாம மந்திரத்தை சொல்லி பூ வைக்கலாம் அப்படிங்கறத நினைச்சு அதை பத்தி மறந்து போயிட்டேம்மா. அதை பத்தி நினைக்கவே இல்லை, அதை பத்தி மறந்தே போயிட்டு. அது 29ஆம் தேதி காலையில செய்யுங்கக்கான்னு அந்த தங்கச்சி சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி அப்பா வணக்கம் போல என்ன 4 மணிக்கு அப்படியெல்லாம் எழுப்பிட்டு இருந்தாரு இல்லையா, நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா முதல் நாள் சொல்றேன், அப்பா உங்களுக்கு நான் செய்யணுங்கிறது என் மனசுல இருக்கிற ஆசை, உங்களுக்கு நீங்க என்ன நான் அது செய்யறதா இருந்தா என்ன காலையில எழுப்பிடுங்கப்பா சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். காலையில 3:30 போல, சரியா 3:30மா அப்படி அந்த மொழிக்க வச்சதும் அந்த புத்துணர்ச்சி, அந்த நல்ல உற்சாகம் வந்தது. ரொம்ப உற்சாகத்தோட தான் கண் முழிச்சேன். டைம் தான் நேரடியாவே தெரிஞ்சது. எனக்குள்ள மனசுல ஓடிட்டே இருக்குது, என்ன மந்திரம் சொல்லலாம் அப்பாக்கு. அதையே நினைச்சிட்டே நான் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துட்டேன். நினைக்கும் போது எனக்கு அந்த சகஸ்ட நாமமே சொல்ல சொல்லி அந்த மந்திரமே நினைப்பு வந்துட்டே இருக்குது. சரிப்பா சகஸ்ட நாமமே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 2 பூவாவது எடுத்துட்டு அப்பா பாதத்துல வச்சு சொல்லுவோமே அப்படின்னு நினைச்சிட்டே அப்பாக்கு போய் அந்த பூ எடுக்கிறேன். சரியா, அந்த குட்டி பூ, அந்த வெள்ளை பூன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி பூ எடுக்கும் போது என்னை அறியாம நான் நிறைய எடுத்துட்டு இருக்கேன். நிறைய எடுத்துட்டு இருந்தா, ஐயோ எதுக்கு இவ்வளவு பூ எடுத்துக்கிறேன்னு எனக்கே தெரியாதுமா, என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இது பாபா தான் எனக்கு புரிய வைக்கிறார். அப்ப அதுல மொட்டு இருந்ததும் அப்பதான் எனக்கு தோணிச்சுது, ஓ நேத்து முந்த நாள் வச்ச மொட்டு பாபா பூக்கு வச்சாரு இல்லையா, உடனடியாவே மொட்டும் பரவாயில்லை பூக்கும் பாபா, அதுக்குதான் என்ன அதை செய்ய வச்சிருக்கார். அப்போ அதை புரிஞ்சுக்கொண்டு பிறகு மொட்டும் எடுத்து அப்ப எனக்கு என்ன என் மனசுல இருந்த அந்த ஆசையை அப்பா பூர்த்தி ஆக்குறார். எனக்கு புரியுது அப்பாதான் இதை செய்யறாருன்னு சொல்லி. அவர் சர்வாந்தர்யாமி இல்லையா, அவருக்கு தெரியும் இப்படி நடக்க போகுது, இது செய்யறதுக்காக அன்னைக்கு பழம் வாங்க போன இடத்துல இந்த பூவை வாங்குன்னு எனக்கு கரிசல் கொடுத்து என்ன அதை வாங்க வச்சார். அது எதுக்குத்தான் சொல்லி எனக்கு புரிய வச்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிப்பா, அப்போ அவ்வளவு பூ நான் எண்ணி கூட எடுக்கல. அப்போ 108 பூ கிட்ட வரும் இல்லையா, அந்த அப்பா கிட்ட சொல்லிட்டு, நீங்க தானே என்ன செய்ய வச்சுட்டீங்க, நானே நினைச்சு பார்க்காம 2 பூ எடுக்கணும்னு போன இடத்துல அவ்வளவு பூ என்ன எடுக்க வச்சாருண்டா பாருங்க. குட்டி குட்டி பூ தான், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த அப்பா பாத பூஜை செய்ய எனக்கு சொன்னதுக்காக நான் அதை எடுத்துட்டு வந்து செஞ்சதுண்டு. அதுக்கப்புறம் அப்பாக்கு வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு, அது பாருங்க அந்த தீபம் வந்து எவ்வளவு பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருக்குதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அப்பாக்கு ஆர்த்தி செஞ்சேன். ஆர்த்தி செஞ்சுட்டு அப்பா பாதத்துல சரி ஒவ்வொரு பூவை எடுத்து அப்பாவுக்கு ஒவ்வொரு நாமம், நான் சகஸ்ட நாமம் அப்பாவோட 108 நாம வழி இல்லையா முதல்ல இருந்தது, அது சொல்லி ஒன்னொன்னா வைக்கணும்னு சொல்லி அப்ப முன்னால இருந்துட்டு அந்த பூவை மொட்டு எல்லாமே ஏதோ ஒன்னொண்டா வந்துட்டு இருந்தது, கையில என்ன வந்ததோ ஒவ்வொரு நாம வழி அப்படியே சொல்லி அப்பாக்கு 108 மந்திரம் நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆசையை நான் நினைச்சு கூட பார்க்காம என்ன அப்பா நிறைவேற்றி வச்சார். எனக்கு அப்பா நிறைவேற்றி வச்சார் என்னோட ஆசையை. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலமா. குளிக்கும் வரைக்கும் எந்த மந்திரம் சொல்லலாம்ங்கிறது தான் தோணிச்சுது. அதுக்கப்புறம் பூ எடுக்க போனப்போதான் என்ன எவ்வளவு பூ எடுக்க வச்சார். சரி மொட்டு கேப்பாண்டு மொட்டு எடுத்தப்போ சரி மொட்டு சேர்த்து இதுக்குதான் மொட்டு பூக்க வச்சுட்டாரு இல்லையா, எனக்கு மொட்டை கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தப்போ அது பூவா இருந்துச்சுது. அப்ப நிச்சயமா அப்பா அதுக்கு மொட்டை எடுத்தாலும் பூக்க வச்சிருவார் அப்படின்னு வச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சேன். அப்பா என்னோட அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப ஆனந்தம். இந்த அப்பா பாதத்துல வச்ச பூக்களை பாருங்க, அவ்வளவு பூவும் சரியா இருந்தது. அப்பாட 108 மந்திரம் சொல்லும் அளவுக்கு அது சரியா அவ்வளவு எடுக்க வச்சிருந்தாரப்பா. அது பாருங்க அப்பா பாதத்துல நான் போட்டதுக்கு அப்புறம் அது என்ன மாதிரி இருக்குன்னு.
அதுல நேர பார்க்கும்போதே அதுல வைரவரோட முகம் அப்படியே பதிவாயிருந்தது. அவர் கண்கள் அப்படியே தெரிஞ்சது. நான் அதுல ஜூம் பண்ணி கூட பார்த்தேன். உங்களுக்கு இதுல ஜூம் பண்ணி போட்டா கிளியர் இருக்காது. அதுல போட்டோ போறேன்னு பாருங்க, உங்களுக்கும் புரியும். அவருடைய முகம், வாய் அப்படியே இருக்குது. வைரவரோட அந்த பூவுல எப்படி அது உருவாகி இருக்குன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆரத்தி செஞ்ச அந்த ஆரத்தி விளக்குல, அந்த ஆரத்தி விளக்குல இருந்து அத ஆரத்தி செஞ்சு முடிய நான் அப்படியே வைக்கிறேன். அந்த அப்பா முன்னாடி தான் அதை வச்சேன். அதுல இருந்து அந்த ஒளி சுடர் வந்து இந்த குட்டிப்பாவை தேடி போகுது. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல கிறிஸ்துமஸ் ஆண்டா இருக்கணும். குட்டிப்பாவை தேடி அவ அந்த ஒளி போயிட்டு இருந்ததுன்னு சொல்லி, இப்பவும் அந்த கிறிஸ்துமஸுக்கு போட்ட ட்ரெஸ் கூட நான் இன்னும் மாத்தல. அடுத்த தேர்ஸ்டே, ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா தானே நான் மாத்துவேன். அப்ப அது அடுத்த தேர்ஸ்டே வந்து நியூ இயர் வரப்போகுது இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி தானே நடக்குது. அப்போ கூட அந்த ஒளிச்சுடரை பாருங்க, அப்படியே குட்டிப்பாவை தேடி போகுது. அது மட்டும் இல்ல, அப்பாவுக்காக நான் எப்பவும் காலையில ஏத்தி வைப்பேன் இல்லையா லட்சுமி அம்மாவளுக்கு, அதுல இருந்து கூட இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அதுல இருந்து கூட அந்த ஒளிச்சுடரை பாருங்க, அப்பா பாதத்தை நோக்கி வருது. என்னோட ஆசையை அப்பா பூர்த்தி செஞ்சுட்டார், பூர்த்தி செய்ய வச்சுட்டார். அது நினைச்சு ரொம்ப சந்தோஷம். அதுல பாருங்க அந்த களைப்பே ஒரு விதமான இதுக்குமே இல்லாம என்ன இவ்வளவு உற்சாகத்தோடயே என்ன கண்முழிக்க வச்ச. நடு இரவு 12:30க்கு பிறகுதான் படுத்தேன். 3:30க்கு என்ன முடிக்க வச்சுட்டாருப்பா. அதுவும் அவ்வளவு உற்சாகத்தோட, நான் உங்களுக்கு சொன்ன கண்முழிக்கும் போதே ரொம்ப ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷத்தோட தான் என்ன முடிக்க வச்சார். அதான் பாபா. களைப்பு கொஞ்சம் கூட தெரியல. அப்பாவுக்கு அந்த மந்திரங்கள் சொல்லி சொல்லி, நான் அவருடைய நாமாவளி சொல்லி சொல்லி பூ வைக்கும் போது இருந்த அந்த சந்தோஷம், அந்த பரவசம் ஒரு நாளும் இல்லாத அந்த இது எனக்கு ஏற்பட்டுச்சுது. அவர் பார்வை எல்லாமே என் மேலேயே இருந்துச்சுது. அப்படி நான் ஏதாவது ஆர்த்தி செய்யும் போது சில வேளையில அவர் என்ன பார்ப்பார், வேற எங்கேயும் பார்ப்பார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆனா அன்னைக்கு அப்படியே அவர் பார்வை என் மேலேயே இருந்துச்சுது. அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம். அப்பா முன்னாடி கீழே ஸ்டூல் வச்சுதான் நான் அதை அப்பாக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த எனக்கு நேரம் இல்ல அப்பா, நான் கீழே இருப்பேன். அப்பா கீழே என்ன பார்த்துட்டே இருந்தார். அதான் அப்பா விளக்கு ஏத்தி எரிஞ்சது இல்லையா, அப்ப காலையில நான் ஏத்தினபடியே இருந்துச்சு. மத்தியானம் போல என்னோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. அது வந்து ராஜ் வெப் நியூஸ் செந்திலோட மெசேஜ். என்னாச்சுன்னு சொன்னா, அவர் சச்சரிதம் வாங்கி அனுப்புறதா எனக்கு சொல்லி இருந்தார். சீரடிக்கு போய் சீரடியில இருந்து ஒரு போட்டோ அனுப்பி இருந்தார். சீரடியில இருந்து சச்சரிதம் வாங்கிட்டேனம்மா, சென்னைக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறேன். சென்னைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதா, இங்க பார்சல் அனுப்பி வைக்கிறதா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில அப்பா எனக்கு என்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சாருண்டு அந்த சந்தோஷம். அதுக்கே அப்பாக்கு நன்றி நன்றி என்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தேன். இப்போ இதை கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பாக்கு நன்றி நன்றி நன்றின்னே சொல்லிட்டே இருந்தேம்மா. ரொம்ப நாளா நான் சச்சரிதம் பார்க்கணும், அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. யூடியூப்ல தான் எனக்கு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு நேரம் அதை பார்த்து படிக்கணுங்கிற ஆசை இருந்ததுனாலதான் சீரடியிலேயே வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லி ராஜ் வெப் நியூஸ் செந்தில்கிட்ட கேட்டிருந்தேன். அதையே அவர் செஞ்சிருக்கார். எப்போ வரும்னு அப்பாவை பார்த்து தான் கேட்டுட்டு இருப்பேன். என்றா அவர் சீரடிக்கு போறப்போ வாங்கி அனுப்புறதா சொல்லி இருந்தார். எப்பப்பா சச்சரிதம் வரும்னு கேட்டப்போ எல்லாம் அப்பா எதுவுமே சொல்லாம இருந்தார். பாருங்க, அன்னைக்கு காலையில என்ன எலும்பு வச்சு இந்த பாத பூஜையெல்லாம் செய்ய வச்சார் இல்லையா, அப்போ இந்த ஆசையை பூர்த்தி செய்தார். அது போல அந்த மனசுல இருந்த அந்த கேள்விக்கு பதிலும் அப்பா செந்தில் மூலம் எனக்கு சொல்லி இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்த்தி செய்ய வந்தப்போ காலையில ஏத்தி வச்ச தீபம் தொடர்ந்து ஒளிர்ந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அதுல பார்த்தா பாருங்க என்ன உருவம் உங்களுக்கு தெரியுதுன்னு. அப்படியே அந்த கழுகோட உருவம் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கழுகு வந்து அதோட 2 ரெக்கைகளையும் அப்படி விரிச்சுபடி அப்படி பறந்து வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தாம்மா இருந்துச்சு. பாருங்க, உங்களுக்கு அதுல போட்டோ போடுறேன். அதுல பாருங்க, இடையில ஒருக்கா நான் போட்டோ எடுத்தப்போ அந்த போட்டோல இருக்குது அந்த கழுகு அந்த ஒரு ரெக்கைய மட்டும் அப்படி அந்த ஆசீர்வதிக்கும் போது கையால ஆசீர்வதிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்துச்சுமா. அவ்வளவு அழகா தெரிஞ்சுது. நேர பார்க்கும்போது ரொம்ப அழகா அப்படியே தெரிஞ்சுதுமா.
எப்படி நான் உங்களுக்கு இதுல போட்டோ போடுறனோ அதே மாதிரியே நேராவும் எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அந்த தீப ஒளியோட பிரகாசத்தை பாருங்க, ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அதோட ஒளிச்சுடர் எல்லாம் அப்படியே தெரியுது. அந்த உருவம் கூட பாருங்க சரியா பாபா நிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த கருடனோட அந்த இறகால என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா தெரிஞ்சுது. அதுல பாருங்க அந்த கருடனோட கழுத்துக்கு கீழே அப்படியே அந்த ஒரு ஒரு நாகத்தோட உடல் தெரியுது. நாகம் அப்படியே படம் எடுத்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு அதுல தெரியுது. நான் உங்களுக்கு ஒரிஜினல் போட்டோவும் இதுல தேடி எடுத்திருக்கேன்னு போடுறேன்னு பாருங்க. அதுண்ட கீழே பாகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. கருடனோட போட்டோவும் இதுல போடுறேன். சரியா? உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னு சொல்லுங்க. நான் அன்னைக்கு நினைச்சேன், என்ன இது கருடனும் பாம்புமா அப்படி சேர்ந்து இருப்பாங்களா பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட கேக்குறேன், எதுக்குப்பா நீங்க என்ன காட்டுறீங்க? 2 முட்டை இருக்குது அந்த அது அந்த அந்த கழுகுக்கு கீழே. சரியாமா? நான் போட்டோ முதல்ல இருக்கும்போது முழுசா கழுகு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அப்பா செகண்டுக்கு செகண்ட் அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும் அந்த இது. அதுக்காகவே நான் ரொம்ப சீக்கிரமாவே அதுல போட்டோ எடுத்துப்பேன். அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் எதுவும் செய்யறது. சொல்லிட்டு செஞ்சாதான்மா போட்டோவா வரும். இல்லண்டா எதுவுமே தெரியாது. ஏதோ மங்களா அப்படி இப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியறது இல்ல. அது என்னமோ தெரியல. அப்பாதான் செய்யறார். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பிளாஷ் கூட போறதா இருந்தா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். இப்ப அப்பாக்கு தெரியும் நான் போட்டோ எடுக்கிறது, நான் செய்யறது எல்லாமே அவருக்கு தெரியும். நான் சொல்லாம எடுத்தாலும் அவர் தானே என்ன வழி நடத்திட்டு இருக்காரு இல்லையா? நான் போட்டோ எடுத்தா அப்பா விரும்பிதான் என்ன எடுக்க வைக்கிறார் அப்படிங்கறத நான் புரிஞ்சு கொண்டேம்மா. அதுக்கப்புறம் அந்த அந்த அதுக்கு பின்னாடி அந்த அந்த நான் எப்பவுமே அந்த ஆர்த்தி விளக்குலதான், அகல் விளக்குல பின்னாடி பாருங்க அந்த ஷடோவுல முகம் தெரிஞ்சுது. சரியா? அது பார்க்கும்போது முதல்ல எனக்கு தெரிஞ்சது அதுல கிருஷ்ண பரமாத்மாவோட முகம் தெரிஞ்சுது. ஏன்னு சொன்னா அவர் கண்ணுக்குள்ள வந்திருந்தாருன்னு உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதனால அதை பார்த்ததும் கிருஷ்ண பரமாத்மாவோட முகம் ஒரு மாதிரி அந்த அவர் கண்ணில இருந்து மேலுக்கு வித்தியாசமா இருந்தது. என்னன்னு பார்த்தா அவர் கண் தலைக்கு மேல பிள்ளையாரப்பாவோட முகம் தெரியுதுமா. அப்படியே பாருங்க, பிள்ளையாரப்பா இருக்கார். அவருடைய தும்புக்கை கிருஷ்ண பரமாத்மாவோட மூக்கோட அப்படியே கீழே வருது, தலையில இருந்து வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தீபத்தை பாருங்க, ரொம்ப பிரகாசமா அது ஒளிந்துட்டு இருக்குது, வித்தியாசமா. சரியா? அதுல அந்த ஒரு போட்டோ எடுத்திருக்குன்னு பாருங்க. அதுல அந்த கழுகோட சிறகுகள் அமைதியா இருக்குது. அதுல ஒருத்தரோட கை தெரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது பாபாவோட கைமா. பார்த்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்பாவோட கைதாண்டு. அப்பா கையில இன்னொரு முட்டையை வச்சிருக்காரு. இன்னொரு முட்டையை வச்சு அந்த கழுகிட்ட குடுக்குற மாதிரி தான் அதுல இருக்கு. அப்பா இருக்காருமா அதுல. அப்பா அந்த அந்த நேர எதிர பரமாத்மா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, பிள்ளையாரப்பாவோட. இப்போ அந்த அந்த இடத்துல பரமாத்மா போயிட்டார், பிள்ளையாரப்பாக்குள்ள இருக்கார். பிள்ளையாரப்பாக்கு தலைக்கு மேல அப்பாவோட முகம் தெரியுதுமா. அப்படி அவரோட கண்ணெல்லாம் அப்படியே வடிவா தெரியுது. அப்பா எப்பவும் இருந்தா அவருடைய கண்ணெல்லாம் எனக்கு வடிவா தெரியும். அப்படி அழகா இருந்தாருமா. அப்பா இருக்கிறாரே என்று சொல்லி பார்த்த போது இங்க ஒரு கை தெரியுதே, அப்பாவோட கை மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது அந்த ஒளி ஷடோவுல அப்பாவோட முகம் பார்த்தேம்மா. போட்டோவில் இருக்குது, இதுல போடுறது பாருங்க. அப்பா ஒரு முட்டையை கொடுக்குறாரு அந்த கழுகிட்ட. அந்த கழுகுண்ட உடம்புக்கு முன்னாடி அப்படி ஒரு முட்டையோட அப்பாவோட கை தெரியுது. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு போட்டோ. அந்த முட்டைகள் ஒரு இருதயம் மாதிரி, இருதய ஷேப்ல இருக்கு. அப்பா கொடுத்த முட்டையும் அந்த கழுகோட அந்த ரெக்கை இத அரவணைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ரெக்கைக்குள்ள இருக்கு. அப்பா அப்பாவோட கைய அந்த கழுத்து அந்த எப்படி சொல்றது, ரெக்கை அந்த இதுக்கு மேல கை வச்சிட்டு இருக்காரு ஆதரவா. அப்படி மெதுவா அப்படி அவருடைய கை அதுல இருக்கு. எனக்கு இப்போ புரிய வச்சுட்டாருமா அது எதுக்காக அப்பா அது செஞ்சிருக்காருன்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு. பரமாத்மா 2 முட்டை தான் காட்டி இருந்தாரு இல்லையா, இப்போ அப்பா இன்னொரு முட்டையை அப்படியே பக்கத்துல வச்ச மாதிரி பாருங்க. அதுல அவரோட அந்த கழுகோட இதயத்துக்கு கிட்ட கொண்டு வைக்கிற மாதிரி. எனக்கு 3 குழந்தைங்க. சரியா? 3 பிள்ளைங்க. என்னோட 3 பிள்ளைங்களையும் அதுல 2 பேரை தான் பரமாத்மா காக்குறார் அப்படிங்கிற மாதிரி
அதுல காட்டியிருந்தார். அந்த கழுகு வந்து அப்படி அந்த அந்த முட்டைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்குது. அதுல 2 முட்டை இருந்துச்சு. ஒன்று ப்ரௌன் கலராகவும் ஒன்று வெள்ளையாகவும் அப்படி 2 முட்டை இருக்குது. எனக்கு அப்போ புரியலம்மா, இவ்வளவு நாள் எனக்கு புரியல. அதுக்கு நான் வேற ஒரு அர்த்தம். அப்ப எனக்கு அப்போ புரிய வச்சது இப்போ எனக்கு புரிய வச்சுட்டார். இதுதான்ங்கிறது இப்ப உங்களுக்கு சொல்லும் போதுதான் புரிய வச்சுட்டார் பாபா. நான் எப்பவுமே அப்பாவோட எபிசோட் போடும்போது ஒவ்வொரு அப்பா இதுக்காகத்தான் என்ன யூடியூப்ல போட வச்சாரா எனக்கு புரிய வைக்கிறதுக்காக இல்ல. இப்போ ஒரு அப்பாவை பார்த்தம்மா, அந்த அவர் பார்த்துட்டே இருக்கார். ஆனா அவர் பேசாம தான் சில நேரம் சிரிச்சிட்டு இருப்பாரு. இப்ப கண்ணு ஒரு மாதிரி அவருடைய பார்வை இருக்கு. என்னமோ அப்பா எனக்கு உணர வைக்கிறார். அந்த 2 முட்டைகளை காட்டி பரமாத்மா காக்குற மாதிரி இருந்தது. அப்பா இன்னொரு முட்டையை கொண்டு வச்சுட்டு அவர் கையால கொண்டு வந்து வைக்கிறார். என் பிள்ளைய அப்பாதான் காப்பாத்தினாருன்னு சொன்னேன் ஆக்சிடென்ட்ல. உங்களுக்கு அது சொல்லியிருக்கணும். அது இனிமேதாம்மா வரும். அது 2021 நடந்தது. அது இனிமே தான் வரும். 2021ல நடந்தது. அதனால இப்ப 2020 டிசம்பர் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்பா எனக்கு எல்லாமே பிறக்க போற வருஷத்துக்காக என்னென்னோலாம் நடக்க போறத பத்தி சொல்லியிருந்தார். நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முதல் வந்து முருகனை கூப்பிட்டு இருந்தார். முருகன் தான் நீ கூப்பிடுவாங்க இல்லையா, காக்க காக்கன்னு. அவருக்கு ஒரு கவசம் கூட இருக்கு. அப்படி அந்த முருகனை கூப்பிட்டு இருந்தார். இப்போ பரமாத்மாவையே கூப்பிட்டு இருக்கார். பரமாத்மா ரெண்டு பேரை தான் காக்கணுங்கிறது. அது எப்படி சொல்ல, கர்மா, எங்களுடைய கர்மா அதுதான். ஆனா அப்பா வந்து அந்த இன்னொரு முட்டையை கொண்டு போய் வைக்கிறார். அது பாருங்க, அந்த முட்டை எல்லாம் இதய ஷேப்ல இருக்கு. அது அப்பா வந்ததுக்கு அப்புறம் அது முட்டை மாதிரி தெரியல, இதய மாதிரி இருக்கு. நான் அந்த போட்டோ போடுறேன்னு பாருங்க. அந்த அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் அப்பா இருந்ததுக்கு, அதுக்கப்புறம் பிறகு முட்டை மாதிரி இருக்குமா. அந்த அதுல பாருங்க, அந்த இன்னொரு இதயத்தையும் அங்க அப்பா தான் தூக்கி தந்தார். என் அப்பா தான் என் பிள்ளைய காப்பாத்தி தந்தார். உன் பிள்ளைய உயிரோட காப்பாத்தி தந்தான்னு சொல்லி, உன் பிள்ளைய உயிரோட தந்துட்டேன்னு அப்பா சொல்லிட்டே இருந்தார். எனக்கு அப்போ புரியல. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த அவன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு அப்ப இதுக்குதான் எனக்கு சொல்லியிருக்காருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என் காதுல அந்த வார்த்தை ஒழிச்சிட்டே இருந்தது. அது எப்படி சொல்லுவோம், இந்த ஒரு வார்த்தை அப்படி சொன்னா அப்படி அந்த எக்கோ பண்ணிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது காதுல ஒழிச்சிட்டே இருந்ததுமா. என் மகனோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் என்னோட அப்பாவே தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்பா நினைக்கும் போதெல்லாம் உன் பிள்ளைய காப்பாத்தி தந்துட்டேன், உன் பிள்ளைய உங்ககிட்ட திருப்பி தந்துட்டேன்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு அப்போ புரியல அந்த இதுல. அப்போ மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் நான் சச்சரிதம் எடுத்து பார்ப்பேன் இல்லையா, அது விரிச்சா அது ஒரே அத்தியாயமே வந்துட்டே இருந்தது. அதே தான் வந்துட்டு இருந்தது. எத்தனையோ நாள் நான் விரிச்சிருப்பேன். நான் 30-40 தடவை அதை பிரிச்சு பார்த்தப்போ கூட அதே அத்தியாயம் தான் வந்துட்டு இருந்தது. அதுல கூட ஒருத்தருக்கு சொல்றார், உன் பிள்ளைய உயிரோட தந்துட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்றார். அந்த அது எத்தனையாவது அத்தியாயம் கூட எனக்கு தெரியல. மறுபடியும் நான் அதை பார்த்து இது சொல்றதுக்கு எனக்கு டைம் காணாது. நான் எப்பவாச்சும் அதை பாத்துறேன்னா உங்களுக்கு சொல்றேன், சரியா? அப்படி அந்த 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 அத்தியாயமே வந்துட்டு இருந்தது. எனக்கு கொஞ்ச நாள் பின்னாடி, ஒரு மாசத்துக்கு பின்னாடி தான், கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருக்கும், ஒரு மாசமா அல்லது 2-3 கிழமைக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. அப்பா என் பிள்ளைய காப்பாத்தி தந்துட்டார். ஆனா எனக்கு தெரியும் அப்பாதான் அப்பா இந்த வார்த்தைக்கு முதலே என் பிள்ளை உயிரோட இருக்கா இல்லையா, என் பாபா காப்பாத்தி தந்துட்டார். அவர் சொல்லிட்டார், எனக்கு இங்க காட்டிட்டார், எனக்கு இங்கே ஒளியில எல்லாமே காட்டிட்டார். அப்பா காட்டினதுல எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. உடனடியா எனக்கு எதுவுமே புரியல, எதுக்கு இதெல்லாம் காட்டுறார் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆக்சிடென்ட்ல அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அங்க இருந்தப்போ நான் எல்லாத்தையும் போட்டோஸ் எல்லாம் பார்த்தப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்பா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருந்தது, நிறைய இருந்துச்சுமா. அதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த எபிசோட் வரும்போது உங்களுக்கு சொல்றேன், சரியாம்மா? அது பாருங்க, அந்த விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு எனக்கு உணர வச்சுட்டார் என்னோட பாபா. பாபாக்கு கோடி கோடி நன்றிகள். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்பாதான் என் பிள்ளைய எனக்கு உயிரோட தந்தாருன்னு. அது என் புருஷனுக்கு உணர்வார். எனக்கு நடந்தது எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அவரும்
அப்பா அன்புல மூழ்கினா இதையெல்லாம் கேட்பாரு இல்லையா? கேட்கும்போது அவருக்கு புரியும். அப்ப சொல்லுவார், சப்தா சபூரி, பொறுமை, நம்பிக்கை இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, பொறுமையா அப்பா தந்துட்டார், எல்லாமே நல்லதே நடக்கும். அப்பா கையால ஒரு முட்டைய குடுக்கறார் கழுகிட்ட. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த கழுகுன்ற உருவமே இல்ல. ஒரு போட்டோ இருக்குது, அந்த உருவம் இருக்குது, அந்த ரெக்க விரிச்செல்லாம் அப்படி வந்துருச்சு இல்லையா, அது இல்ல, அது சும்மா அப்படியே இருக்குது. அதோட வாயில இருந்து ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா எங்க மகனோட கர்மாவ அந்த கழுகு சேர்ந்து போக்கிட்டு இருக்குது. அந்த கழுகுதான் போக்கிட்டு இருக்குது. அப்பா அந்த எப்பவுமே காட்டுவார் இல்லையா, கர்மாவை எப்படி போக்குறதுங்கிறது, வாயில புகை ஊதுற மாதிரி. அப்படித்தான் எனக்கு அப்பா எப்பவுமே காட்டிட்டு இருப்பார். அது அது கர்மா போக்குறது அப்படின்றது அப்பா எனக்கு சொல்லிட்டார். அதனால எனக்கு அது தெரிஞ்சுது. அதுல பாருங்க அப்படியே தெரியுது. இதுல போட்டோ இருக்குது, நான் அதுல போடுறேன் பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். இந்த போட்டோவுல முதல் இருந்ததுக்கும் பிறகு கிடைக்கிட வந்த மாற்றமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல என்ன செஞ்சிருக்கார் பரமாத்மா, அதுல என்ன பாபா செஞ்சிருக்காரு. அவர் அந்த முட்டையை ஒன்று கொடுத்ததும் அதுல கர்மாவ அந்த கழுகு வந்து போக்கிட்டு இருக்குது. சரியா? இதுல பாருங்க, பரமாத்மா கூட அவர் வந்து கர்மாவின் படிதானே எல்லாமே நடக்கும் இல்லையா? அவங்க இயற்கையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப அந்த இயற்கை அதுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சுட்டே இருக்கும். அப்ப எங்க கர்மா என்னமோ அதன்படிதான் நடந்துட்டே இருக்கும். அப்பாவாலதான் எனக்கு, அப்பதான் தந்தார். நான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ என் பிள்ளைக்கு பாபா தான் உயிர் கொடுத்திருக்கார். நான் பெத்த பிள்ளை இப்போ என் பாபா எனக்கு கொடுத்த பிள்ளையா இருக்கானவன். இப்போ இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும். என்ன நடக்கணுமோ அது நடக்கும் இல்லையா? அதுலே அப்பாவ நெருங்கினதுனால, அப்பாவை நான் நெருங்கல, அவரே தேடி வந்தார் எனக்காக. அவரே தேடி வந்து எல்லாமே அவரே தான் செஞ்சிட்டு இருக்கார். எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுங்கிறத. அப்பாதான் சொல்லி என்னென்னமோலாம் செஞ்சிட்டு இருந்தார். எவ்வளவோ எல்லாம் செஞ்சார். என் பாபா தான் எல்லாத்துக்கும் துணையா இருக்கார். நிச்சயமா அப்பா எல்லாருக்கும் செய்வார். அப்பா மேல முழு நம்பிக்கையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும். எல்லாமே அப்பா பார்த்துப்பார். உங்களுக்கு இதுல என்னவா, இந்த போட்டோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இல்லையா, அது என்னவா தெரியுது, எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.